இன்றைக்கி எனக்கு பிடிக்காத ஒரு வேலை தாங்க செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்களா, சப்பாத்திக்கு தேவையான மாவை போட்டு அதில் உப்பை லைட்டாக தூவி விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெதன்னு சுடுதண்ணி வச்சு ஊற்றுறீங்கன்னா மாவு சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டு பிசைகிறப்போ லாஸ்ட்டாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுட்டு அது மேலே நல்லா ஒரு பாத்திரத்தை போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்களா, ரொம்ப டைட்டாக மூடி வச்சிட்டிங்களாடா, அதுக்கப்புறம் எடுத்து சப்பாத்தியை தட்டி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதை 1 ஹவர் 2 ஹவர் வச்சு சாப்பிட்டா கூட சப்பாத்தியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்ட்னஸும் நல்லாயிருக்குங்க. அப்புறம் என்ன, தோசை தவாவில் போட்டு இப்படி திருப்புறப்போ துணியை வச்சு நீங்கள் அழுத்துங்க. ஃபஸ்ட்டு ஆயில் தடவாமல் இப்படின்னு இந்த பக்கம் ஒரு திருப்பி போடுறப்போ துணியை வச்சு அமுக்கி விட்டுட்டிங்களன்னா நல்லா எல்லா பக்கமும் வெந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக ஆயிலை போட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சு அதுக்கப்புறம் ஒரு குருமா வச்சு சாப்பிட்டிங்களாண்ணா டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். அது என்னவோ தெரியல, எனக்கு சின்ன வயசுலேருந்து சப்பாத்தி செய்கிறதும் பிடிக்காது, சப்பாத்தியும் பிடிக்காது. ஆனால் என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் சப்பாத்தி தாங்க பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.